ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சயின்ஸ்ல இருக்க நியூமெரிக்கல் சம்ஸ். ஸோ லைட் சாப்டர்ல நம்ம போன வீடியோல வந்துட்டு கான்கேவ் மிரர்ஸ்க்கு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு கான்வெக்ஸ் மிரருக்கான நியூமெரிக்கல் சம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்க வந்துட்டு நான் இமேஜ் ஃபார்மேஷன் பை பிளேன் மிரர் அண்ட் ஸ்பெரிக்கல் மிரர் அந்த டாபிக் வீடியோவும் அண்ட் வந்துட்டு கீ டேர்ம்ஸ் இந்த வீடியோவும் நீங்க பார்த்துட்டு வந்து இந்த சம்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்ப நம்ம வந்துட்டு கான்கேவ் மிரர்ஸ் அண்ட் கான்வெக்ஸ் மிரர்ஸ் இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இமேஜ் ஃபார்மேஷன்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ கான்கேவ் மிரர் அப்படின்னா என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து கர்வ்டு இன்வர்டா இருக்கும். கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னா ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து கர்வ்டு அவுட்வர்டா இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்ப நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் சம் வந்துட்டு பாருங்க எல்லாரும். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? Find the focal length of a convex mirror whose radius of curvature is 32 centimeter. ஓகே, இப்ப நம்ம வந்துட்டு கான்வெக்ஸ் மிரர்ல பாத்தீங்கன்னா எங்க நமக்கு வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும்? எந்த சைடு இருக்கும்? ஆக்சுவலி வந்துட்டு ஸ்பெரிக்கல் மிரர்னாலே இட் இஸ் எ பார்ட் ஆஃப் எ ஸ்பியர் இல்லையா? அப்ப கான்வெக்ஸ் மிரர்னாலே நமக்கு இப்ப சர்க்கிள் இந்த பக்கம் தானே இருக்கும். அப்ப வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து நமக்கு ரைட் சைடு தான் கிடைக்கும் இல்லையா? அப்ப வந்துட்டு ஃபோக்கல் லென்த் வந்து நம்ம பாசிட்டிவ்ல எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து கான்கேவ் மிரர்ல வந்து நெகட்டிவ்ல எழுதுவோம். ஸோ இது வந்துட்டு நமக்கு ரைட் சைடு இருக்கனால நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிராஃப் போட்டு காமிச்சேன் இல்லையா கான்கேவ் மிரர்ல வந்துட்டு. ஸோ இது வந்துட்டு பாசிட்டிவ் எக்ஸஸ் சைடு வந்துட்டு இருக்கனால ஃபோக்கல் லென்த் நமக்கு வந்து பாசிட்டிவ்ல வரும். ஓகேவா? ஓகே, இப்ப வந்துட்டு இங்க வந்துட்டு ஃபோக்கல் லென்த் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 32 சென்டிமீட்டர் குடுத்துருக்காங்க. ஓகே, நான் ஆல்ரெடி இமேஜ் ஃபார்மேஷன்ல நான் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபோக்கல் லென்த் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 2க்குமே நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன். என்ன ஃபார்முலா சொன்னேன்? R = 2F. தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து 2 டைம்ஸா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோமா? ஓகே, இப்ப அதுதான் நம்ம இந்த சம்ல அப்ளை பண்ண போறோம். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எந்த கொஸ்டினா இருந்தாலுமே கிவன் எழுதிக்கணும். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து R = 32 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ R = 2F. F மட்டும் வேணும்னா R/2. ஸோ இதை நீங்க R ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போட்டீங்கன்னா நமக்கு ஃபோக்கல் லென்த் 16 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்வெக்ஸ் மிரர். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். An object is placed at a distance of 10 centimeter from a convex mirror of focal length 15 centimeter. Find the position and nature of the image. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா ரீட் பண்ணிக்கணும். கான்கேவ் மிரர் கொடுத்துருக்காங்களா இல்லை கான்வெக்ஸ் மிரர் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி, கான்வெக்ஸ் மிரர்னா நம்ம அந்த சம்க்கு வந்துட்டு நம்ம பண்ணணும். கான்கேவ் மிரர்னா கான்கேவ் மிரர் சம்ஸ்க்கு நம்ம அந்த பிளஸ் மைனஸ் அந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு கவனமா நீங்க பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சம்ம உங்களுக்கு நான் விசுவலா சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெப்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சம்ல ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை நம்ம ஆல்ரெடி நம்ம கான்கேவ்ல பார்த்த மாதிரி தான் சம் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை யூன்னு வச்சுக்கிற போறோம். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை எப்பயுமே நம்ம லெஃப்ட் சைடு தான் அப்போ. ஸோ இதுதான் கான்வெக்ஸ் மிரர். ஓகேவா? ஸோ இது கான்வெக்ஸ் மிரர். நம்ம ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை எப்பயுமே நம்ம வந்துட்டு எங்க வைக்கிறோம்? நம்ம லெஃப்ட் சைடு தான் வைக்கிறோம். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு கேண்டில் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலி கொஸ்டின்ல கேண்டில் கிடையாது, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் இங்க கேண்டில் வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஜெக்ட் எப்பயுமே லெஃப்ட் சைடு இருக்கனால நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்? நம்ம வந்துட்டு மைனஸ்ல போடுறோம். ஓகேவா? ஸோ இங்க வேல்யூ சேஞ்ச் ஆகிறது தெரியுதா? நான் இப்போ 10 சென்டிமீட்டர்ல வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ 10 சென்டிமீட்டர் வச்சாச்சு. இப்போ ஃபோக்கல் லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து கான்வெக்ஸ் மிரர்ல பாசிட்டிவ்ல இருக்கும். ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து 15 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நான் வந்துட்டு ஃபோக்கல் லென்த்தை வந்துட்டு 15 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ நமக்கு வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? பொசிஷன் அண்ட் சைஸ் ஆஃப் தி இமேஜ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இங்க இதுதான் இமேஜ் இல்லையா? ஸோ இமேஜ் எங்கிட்டு ஃபார்ம் ஆயிருக்கு? நமக்கு ரைட் சைடு ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? ஸோ ரைட் சைடு எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? எரெக்டா இருக்கு, நேரா இருக்கு, தலைகீழ இல்ல நேரா இருக்கு. அப்ப வந்துட்டு எரெக்ட். ஓகேவா? அண்ட் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, மிரருக்கு முன்னாடி ஃபார்ம் ஆச்சுன்னா ரியல் இமேஜ், மிரருக்கு பின்னாடி ஃபார்ம் ஆச்சுன்னா விர்ச்சுவல் இமேஜ். இங்க எங்க இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு? மிரருக்கு பின்னாடி ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால இது வந்துட்டு விர்ச்சுவல் இமேஜ். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்டோட ஹைட்டை பாக்குறப்ப இந்த இமேஜோட ஹைட் வந்து குட்டியா இருக்கா? ஸோ டிமினைஸ்டு. ஓகேவா? ஸோ இங்க போட்டிருக்காங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம இந்த கொஸ்டினான ஸ்டெப்ஸ் நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம ஸ்டெப் வைஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவும் நம்ம கான்கேவ் மிரர் சம்ஸ் பார்த்த மாதிரி ரொம்ப ஈஸியா சிம்பிளான வேலை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்?
ஃபர்ஸ்ட் கிவன் எழுதுறோம். ஸோ கிவன் என்ன குடுத்துருக்காங்க? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u ஈக்குவல் டூ -10 சென்டிமீட்டர், ஃபோக்கல் லென்த் f ஈக்குவல் டூ +15 சென்டிமீட்டர், இமேஜ் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணும். v ஈக்குவல் டூ கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் மிரர் ஃபார்ம்ல என்னது? 1/v + 1/u ஈக்குவல் டூ 1/f. நமக்கு வந்து v தான் வேணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்க போறோம்? நம்ம வந்துட்டு 1/v மட்டும் நம்ம லெஃப்ட் சைடு வச்சுக்கிற போறோம். 1/u ரைட் சைடு கொண்டு போறப்ப மைனஸ்ல வரும். இப்போ நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ 1/15 மைனஸ் 1/-10. ஓகேவா? இப்போ வந்து மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1/15 + 1/10. இப்போ நான் வந்து ஆல்ரெடி கான்கேவ் மிரர்ல நான் சம் சொல்லும்போது என்ன சொன்னேன்? டினாமினேட்டர் டிஃபரெண்டா இருந்தா டினாமினேட்டரை மல்டிபிள் பண்றோம். ஸோ 15 × 10. நம்ம நியூமரேட்டர்ல என்ன பண்றோம்? ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ 10 + 15 நமக்கு ஆட் பண்ணா 25 வரும். கீழே டினாமினேட்டர்ல 150 வரும். இப்போ 1/v ஈக்குவல் டு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/6. ஓகேவா? இப்போ நமக்கு v வேணும் அப்படின்றப்ப நம்ம அப்படியே ரெசிப்ரோக்கலா எழுதுவோம். ஸோ v ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். நமக்கு இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது? நமக்கு மிரருக்கு பின்னாடி ஃபார்ம் ஆகுது. பாசிட்டிவ் எக்ஸைஸ்ல ஃபார்ம் ஆகனால இமேஜ் வந்து நமக்கு பாசிட்டிவ் 6 சென்டிமீட்டர். ஸோ அது அப்போ வந்துட்டு நம்ம பிஹைண்ட் த மிரர்னால விர்ச்சுவல் அண்ட் எரெக்டா இருக்கு அண்ட் டிமினைஸ்டா இருக்கு. ஸோ இவ்வளோ தான் அந்த கொஸ்டின். ரொம்ப ஈஸியாக புரிஞ்சா. ஸோ ஸ்டெப்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். அண்ட் ஆப்ஜெக்ட் 5.0 centimeter in length is placed at a distance of 20 centimeter in front of convex mirror. என்ன மிரர் கொடுத்துருக்காங்க? கான்வெக்ஸ் மிரர் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 30 centimeter. Find the position of the image and its nature and size. ஓகேவா? பார்க்கலாமா? கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து +5 சென்டிமீட்டர். ஏன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதனால 5 சென்டிமீட்டர் வந்து பாசிட்டிவ்ல போகிறோம். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? -20 சென்டிமீட்டர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருக்காங்க r = 30 சென்டிமீட்டர். இமேஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், ஹைட் ஆஃப் த இமேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து ஃபோக்கல் லென்த் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ f = r/2. ஸோ f = +15 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்துட்டு விசுவலா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க ஸ்டெப்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஓகே. இப்போ வந்துட்டு கான்வெக்ஸ் மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன மிரர்? இது கான்வெக்ஸ் மிரர். ஓகே. எப்பயுமே ஆப்ஜெக்ட் அதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைடு பிளேஸ் பண்றதுனால ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் நம்ம வந்துட்டு மைனஸ் சைன் யூஸ் பண்ணும். ஸோ இங்க ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களே. ஸோ -20. இப்போ இங்க வேல்யூ சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு ஸோ -20 வச்சாச்சா? இப்போ இங்க நம்ம ஃபோக்கல் லென்த் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து 30 சென்டிமீட்டர் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதுல இருந்து ஃபோக்கல் லென்த் வந்து f கண்டுபிடிச்சோம். ஸோ f வந்து 15. ஸோ இங்க 15ல தான் இருக்கு. ஓகே. இப்போ இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கு? மிரருக்கு பின்னாடி ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ விர்ச்சுவல் இமேஜ் இல்லையா? ஸோ அதே மாதிரி இமேஜோட ஹைட் எப்படி இருக்கு? ஆப்ஜெக்டோட ஹைட்டை கம்பேர் பண்ணப்ப குட்டியா இருக்கா? டிமினைஸ்டா இருக்கா? நம்ம இமேஜோட நேச்சர் எப்படி இருக்கு? எரெக்டா தான் இருக்கு. தலைகீழ இல்ல, எரெக்டா தான் இருக்கு. சோ இப்ப இந்த கேண்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டா தானே இருக்கு. சோ இப்ப நமக்கு வந்துட்டு இமேஜ் எப்படி இருக்கு? விச்சுவலா இருக்கு, எரெக்டா இருக்கு, டிமினைஸா இருக்கு. சோ அவ்வளவுதான் இந்த கொஸ்டின்ல. அதே மாதிரி இப்ப கான்வெக்ஸ் மிரர் ஃபைல்ல உங்களுக்கு வந்துட்டு டைவர்ஜென்ஸ் அப்படின்னா நமக்கு கான்வெக்ஸ் மிரர் எழுதணும். கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு கொடுத்தா கான்கேவ் மிரர் எழுதணும். ஏன்னா கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா ஒரு இடத்துல போய் குவிறது. ஓகேவா? ஸோ அப்ப நம்ம வந்துட்டு என்ன வரும்? நமக்கு வந்து கான்கேவ் மிரர்ல வந்துட்டு ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் கர்வ்டு இன்வர்ட், அதனால கன்வர்ஜென்ஸ் வரும். கான்வெக்ஸ் மிரர்ல வந்துட்டு ரெஃப்ளெக்டிங் மிரர்ல பட்டு அப்படியே வெளியில் போகும். ஆனா நம்ம ஃபோக்கல் லென்த்ல இருந்து வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து டைவர்ஜென்ஸ் அப்படின்னு கொஸ்டின்ல சில நேரம் வந்துட்டு கான்வெக்ஸ் கான்கேவ் அப்படின்னு டைரக்டா கொடுக்காம டைவர்ஜென்ஸ் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன மிரர்னு ஃபைன் பண்ணி எழுத தெரியணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு இதுல இருக்க ஸ்டெப் வைஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? மிரரோட ஃபார்முலா என்னது? 1/v + 1/u = 1/f. நமக்கு இமேஜோட டிஸ்டன்ஸ் வேணும். அதனால 1/v மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதியை நம்ம வந்துட்டு 1/u ரைட் சைடு கொண்டு போறோம். ஓகேவா? அதனால -1/u ஆயிரும். ஸோ இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்றோம். 1/15 - 1/-20. மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிருது. இப்போ டினாமினேட்டர் டிஃபரெண்ட் ஆக்கப்ப நம்ம என்ன பண்றோம்? அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கிறோம். நியூமரேட்டர்ல அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்றோம். ஸோ வேல்யூஸ் என்னது? 1/v = 35/300 வருது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா 7/60. அப்போ v யோட வேல்யூ வந்துட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணப்ப +8.6 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்ன? m = h'/hன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. எப்போ ஆப்ஜெக்டோட ஹைட் இல்லைன்னா இமேஜ் ஹைட் கொடுத்தா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹைட் கொடுக்கல அப்படின்னா டிஸ்டன்ஸ் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா -v/u வேணும் இல்லையா? இங்க மேக்னிஃபிகேஷன் கொடுக்கல, அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதனால நம்ம h'/h = -v/u வந்துட்டு நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ நம்ம கம்பேர் பண்ணுறப்ப h' தான் வேணும் இல்லையா? ஸோ h' வேணுன்றனால மீதியெல்லாம் ரைட் சைடு கொண்டு போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு வேல்யூ என்ன வருது? 2.2 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அதனால நமக்கு இமேஜ் வந்து விச்சுவல், எரெக்ட் அண்ட் டிமினைஸ்ட். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் தேர்ட் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம
4th கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ 4th கொஸ்டினும் நம்ம ரொம்ப ஈஸியான வேல உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஓகேவா? ஸோ 3 கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா இருந்ததா? இப்போ 4th கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க? A convex mirror used for rear view on an automobile has a radius of curvature of 3 meter. If a bus is located at 5 meter from this mirror, find the position, nature and size of the image. இப்போ rear view of an automobile அப்படின்னா இப்போ rear view mirror அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, பஸ்லயோ கார்லயோ சென்டரில் உள்ளுக்குள்ள சென்டரில் ஒரு மிரர் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் யூஸ் பண்ணுற மிரர் தான் கான்வெக்ஸ் மிரர். பின்னாடி வந்துட்டு அடுத்த வெஹிக்கிள் எவ்வளோ தூரத்தில் வருதுன்னு ஓட்டுற டிரைவர்ஸ் வந்துட்டு அதை பார்த்துட்டு தான் அதை ஓட்டுவாங்க இல்லையா, ஸோ எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதுன்னு பார்ப்பாங்க. ஸோ அதை மாதிரி அந்த கான்வெக்ஸ் மிரரில் ஒரு பஸ் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்போ அதில் ரிஃப்ளெக்ட் ஆகி ஃபார்ம் ஆகிற இமேஜோட பொசிஷன், நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் த இமேஜ் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ் என்னால் உங்களுக்கு வந்துட்டு விசுவலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஏன்னா வேல்யூஸ் வந்துட்டு எனக்கு அதில் அப்ளிகபிள் ஆகலை. ஸோ நம்ம ஸ்டெப் வைஸ் போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கிறோம். ஸோ கிவன் என்ன, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து ஆர் ஈக்குவல் டு +3 மீட்டர். இங்கே யூனிட்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க அதே யூனிட் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபோக்கல் லென்த் எஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஈக்குவல் டு r/2. ஸோ எஃப் ஈக்குவல் டு 1.5 மீட்டர். அடுத்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, u ஈக்குவல் டு -5 மீட்டர். இமேஜ் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ v ஃபைன் பண்ணணும், நேச்சர் ஆஃப் இமேஜ் ஃபைன் பண்ணணும். ஓகே, நமக்கு வந்து மிரர் ஃபார்முலா தெரியும். ஸோ மிரர் ஃபார்முலா என்ன, 1/v + 1/u ஈக்குவல் டு 1/f. நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்களே, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, இமேஜ் டிஸ்டன்ஸ் தான் வேணும், அதனால v தான் வேணுன்றனால 1/v நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடு வச்சுக்கிறோம், மீதியை நம்ம ரைட் சைடு கொண்டு போகிறோம். அப்போ 1/v ஈக்குவல் டு 1/f மைனஸ் 1/u. ஓகேவா? ஸோ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 1/1.5 மைனஸ் 1/-v. மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடுது, ப்ளஸ் ஆயிடுது. ஓகேவா? இப்போ வந்துட்டு டினாமினேட்டரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால டினாமினேட்டர் என்ன பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணுறோம். நியூமரேட்டரில் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நமக்கு 6.5/7.5 வருது. டெசிமல் இருக்கனால நியூமரேட்டர்லேயும் ஒரு பாயிண்ட் தான், டினாமினேட்டர் ஒரு பாயிண்ட் அப்படின்றதுனால நம்ம 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஸோ 10ஆல் மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு 65/75 கிடைக்கும். ரெசிப்ரோக்கலாக எழுதணும்னா 75/65 சிம்பிளிஃபை பண்ணால் 1.15 மீட்டர் கிடைக்குது. இப்போ மேக்னிஃபிகேஷன் பார்க்குறப்ப நமக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம வந்துட்டு இமேஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்கனால நம்ம m ஈக்குவல் டு -v/u அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபார்முலா வந்துட்டு யூஸ் பண்ணுறப்போ நமக்கு மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ கிடைக்குது, +0.23. அப்போ இமேஜ் வந்து விர்ச்சுவல், எரெக்ட் அண்ட் ஸ்மாலர் இன் சைஸ் பை ஃபேக்டர் ஆஃப் 0.23. இவ்வளவுதான் இந்த சம். ஓகே, ரொம்ப சிம்பிளா இருக்கா? இப்போ இது வந்து சிபிஎஸ்சில இந்த சம். நெக்ஸ்ட் ஒரே ஒரு சம் தான் சமச்சீர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சம்மை நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஓகே, கொஸ்டின் ரீட் பண்ணலாம். A car is fitted with a convex mirror of focal length 20 centimeter. Another car is 6 meter away from the first car. Find the position of the second car as seen in the mirror of the first. What is the size of the image if the second car is 2 meter broad and is 1.6 meter high? ஓகேவா? இப்போ வந்துட்டு என்ன இங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ரியர் வியூனாலே என்ன வரும், உள்ளுக்குள்ளே இருக்க மிரர், காருக்குள்ளேயோ பஸ்ஸுக்குள்ளேயோ இருக்க அந்த சென்ட்ரு மிரர். ஓகேவா? இப்போ நம்ம இப்போ தான் வந்துட்டு ஒரு கார் போறோம். நம்ம கார்ல சென்டர் மிரர்ல வந்துட்டு இப்ப நம்ம கார் தான் ஃபர்ஸ்ட் கார். ஓகேவா? இப்ப நம்ம காருக்கு பின்னாடி செகண்ட் இன்னொரு கார் ஒண்ணு வருது. ஸோ நம்ம கார் பின்னாடி இன்னொரு செகண்ட் கார் வரலையா, அதுதான் செகண்ட் கார் இல்லையா? ஸோ அந்த காரோட அதுதான் வந்துட்டு நம்ம காரோட மிரர், அந்த கான்வெக்ஸ் மிரர் தானே, நம்ம காரோட மிரர்ல தான் படுது. ஓகேவா? ஸோ அது அது நம்ம கார்ல வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்றதுலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே மேக்னிஃபிகேஷன் வந்துட்டு பார்க்குறப்ப அது வந்துட்டு எவ்வளோ பிரெத் வைஸும் ஹைட் வைஸும் சேஞ்சஸ் அதையும் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம ஸ்டெப் வைஸாக பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. இப்போ ஸ்டெப் வைஸ் பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கிறோம். ஸோ கிவன் என்ன, ஃபோக்கல் லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, +20 சென்டிமீட்டர். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க, -6 மீட்டர். ஓகேவா? அப்போ நம்ம வந்துட்டு யூனிட் வந்து சேமாக வச்சுக்கணும், அப்படின்னா தான் நம்ம கேல்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ வந்துட்டு நான் 6 மீட்டரையும் நான் சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு 100ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா -600 சென்டிமீட்டர். நமக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ மிரர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், 1/v + 1/u = 1/f. நமக்கு வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் வேணுனால 1/v லெஃப்ட் சைடு வச்சுக்கிறோம், மீதியை ரைட் சைடு கொண்டு போகிறோம். வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1/20 மைனஸ் ஆஃப் 1/-600. இப்போ மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட் ஆகுனா டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணுறோம், நியூமரேட்டர் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம்னா v = எவ்வளோ கிடைக்குது, +19.35 எனக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இமேஜோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கிடைக்குது, +19.35. நெக்ஸ்ட் மேக்னிஃபிகேஷனில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்,
மேக்னிஃபிகேஷன்ல அதோட பிரெத்தும், ஹைட்டும் சேஞ்சஸ் எவ்வளோ ஆச்சு அப்படின்றதையும் கொஸ்டின்ல குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்ல வந்துட்டு நமக்கு ஆப்ஜெக்ட்டோட டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி கொஸ்டின்ல குடுத்துட்டாங்க. ப்ரீவியஸ் ஸ்டெப்ல நம்ம இமேஜ் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அதனால m -v/u அந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஸோ m வேல்யூ 1/31 கிடைக்குது. அதே மாரி பிரெத் அண்ட் ஹைட் வந்துட்டு மீட்டர்ல குடுத்துருக்கனால இங்க நம்ம சென்டிமீட்டர்ல கண்டுபிடிச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ சென்டிமீட்டர் கண்டுபிடிக்கிறப்ப 1/31 இன்டு 200 சென்டிமீட்டர் ஈக்குவல் டூ 6.45 சென்டிமீட்டர். அதே மாரி ஹைட்டோட வேல்யூ என்ன கிடைக்குது? 1/31 இன்டு 160 சென்டிமீட்டர் ஈக்குவல் டூ 5.16 சென்டிமீட்டர் கிடைக்குது. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு வந்துட்டு இப்போ கான்வெக்ஸ் மிரர்ல போத் சிபிஎஸ்இ அண்ட் சமச்சீர்ல மொத்தமே 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கா? அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நம்ம ரே டயகிராம்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பை.